Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இன்னைக்கு இந்த வீடியோல நாம வந்து HTTP ரெஸ்பான்ஸ் கோட்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதில் என்னென்ன கோட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக இந்த ரெஸ்பான்ஸ் கோட்ஸை வந்து நம்ம வந்து 5 குரூப்ஸாக வந்து டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா, மெயினாக நம்ம வந்து 5 குரூப்ஸ். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனல் ரெஸ்பான்ஸ், இது வந்து 100 to 199 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அடுத்தது சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ், இது வந்து 200 to 299 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்தது ரீடைரக்ட்ஸ், இது வந்து 300 to 399 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்தது கிளைண்ட் எரர்ஸ், இது வந்து 400 to 499 ரேஞ்சில் இருக்குது. அடுத்தது சர்வர் எரர்ஸ், இது வந்து 500 to 599 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் குரூப்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. இதில் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கோட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது நம்ம இதை வந்து ஸ்டேட்டஸ் கோட்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம். நீங்கள் வந்து ஒரு வெப் ஏபிஐ ஹிட் பண்ணுறீங்க, ஒரு யூஆர்எல் ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் கோட் வந்து உங்களுக்கு வரும். பட் இதில் இருக்க எல்லாமே வந்துட்டு இன்டர்னலாக உங்களுக்கு லாஜிக்கலாக கோட் அந்த ஃப்ளோவில் எல்லாமே ஒர்க் ஆகும். பட் நம்ம இதில் இருக்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்போமா, நமக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணுவோமா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எது மெயினாக யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மெயினாக எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 200 அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் கோடு இருக்குது. அதுக்கு மீனிங் என்னென்னா ஓகே அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா, அதில் வந்து என்னெல்லாம் நம்ம எப்போல்லாம் அந்த கேஸில் வந்து ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ரெக்யூஸ்ட் கொடுக்கும், ஒரு கெட் ரெக்யூஸ்ட் கொடுக்கும், அது வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிற கேஸில் நம்மளுக்கு வந்து ஒரு 200 ரெஸ்பான்ஸ் வரலாம். இல்லை ஒரு ஹெட்டர்ஸில் ஒரு ஹெட் அப்படிங்கிற ரெக்யூஸ்ட் கொடுக்கும்போது அந்த ஹெட்டர்ஸ் வந்து அந்த ஹெட்டர்ஸ் என்டிட்டியில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 200 ரெஸ்பான்ஸ் வரலாம். ஒரு புட் ஆர் போஸ்ட் ரெக்யூஸ்ட் போடும்போது அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து 200 ரெஸ்பான்ஸ் வரலாம். அடுத்தது 201 கிரியேட்டட் அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 201 கிரியேட்டட் அப்படிங்கிறது என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ரெக்வெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஒரு ரிசோர்ஸ் நம்ம வந்து ஒரு சர்வர் ரன் பண்ணுறோம், அந்த சர்வர் மூலமாக ஒரு ரிசோர்ஸை புதுசாக கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு வச்சுருக்கீங்களா, புதுசாக ஒரு யூசரை கிரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க, கிரியேட் யூசர் அப்படிங்கிற ரெக்வெஸ்ட். ஸோ அந்த யூசர் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 201 அப்படிங்கிற ஒரு கிரியேட்டட் ரெஸ்பான்ஸை வந்து உங்களுக்கு வந்து சர்வர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கிரியேஷன் ரிலேட்டடானதுக்கு நம்ம வந்து இந்த கிரியேட்டட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது 202 அக்செப்டட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த அக்செப்டட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு லாங் ரன்னிங் ப்ராசஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏசிங் ப்ராசஸை உங்களுடைய சர்வர் மூலமாக நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஒரு 1 hour டைம் எடுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ யூசர் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து யூஆர்எல் மூலமாக கொடுக்குறாங்க, அவங்களுக்கு 1 hour கழிச்சு தான் நம்ம வந்து ரிசீவான ரெக்வெஸ்ட்டுக்கே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்ககிட்ட இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்ததுமே நம்ம வந்து ஒரு 202 அக்செப்டட் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு அனுப்பிடுவோம். அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏசிங் ப்ராசஸ் வந்து பேரலாக ரன் ஆகி அதோட அவுட்புட் வந்து திரும்ப இன்னொரு சேனலில் அவங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கேசஸில் நம்ம வந்து 202 அக்செப்டட் அப்படிங்கிற இந்த ரெஸ்பான்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 201 கிரியேட்டட்னா எப்போ யூஸ் பண்ணுவோம், 202 அக்செப்டட் அப்படின்னா எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளைண்ட் எரர் ரெஸ்பான்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம், இப்போ வந்து கிளைண்ட் எரர் ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரௌசரில் தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அந்த பண்ணுற மிஸ்டேக்ஸ்க்கு என்னென்னலாம் ஸ்டேட்டஸ் கோட் ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 400 பேட் கேட்வே அப்படிங்கிறது. ஸோ இந்த 400 எப்போ வரும்னா, நீங்கள் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புறீங்க, அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து சர்வரால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. அதில் இருக்கிற ஒரு பாடியாக இருக்கட்டும், ஒரு ஹெட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா யூஆர்எல் ஃபார்மேட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தப்பான ஒரு இதாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கேஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேட் கேட்வே அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு ரெக்வெஸ்ட்டை வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெக்வெஸ்ட் வந்து கரெக்டான ரெக்வெஸ்ட்டாக இருக்குதா, அதில் இருக்கிற கண்டென்ட்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா, பாடியில் இருக்கிற இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறோமா, ஹெட்டர்ஸில் தேவையானது நம்ம என்ன கொடுக்கணும் அதை தான் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஓகேவா, அடுத்தது 401 அன்ஆத்தரைஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த அன்ஆத்தரைஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, சம் ஏபிஐஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஸோ நம்ம ஈஸியாக ஹிட் பண்ணி நம்ம அவுட்புட் வந்து எடுத்துடலாம். சம் ஏபிஐஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ஆத்தென்டிகேட் ஆனால் தான் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேஸில் கண்டிப்பாக நம்ம வந்து அதை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கிளைண்ட் சீக்ரெட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லுவோம், லைக் ஏபிஐ கீஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அந்த ஏபிஐ கீஸ் அந்த டோக்கன்ஸ்லாம் வச்சு நம்ம ஏபிஐ டோக்கன்ஸ்லாம் வச்சு வேலிடேட் பண்ணி நம்ம ஆத்தென்டிகேட் ஆனால் தான் அங்கே இருக்கிற ரிசோர்ஸை நம்ம வந்து கெட் பண்ணவோ இல்லை இங்கேருந்து ஏதாச்சும் போஸ்ட் பண்ணவோ எதுவே நம்மளால முடியும். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 403 ப்ராஃபிட்டன் அப்படிங்கிற எரர்.
ஸோ இந்த ப்ராஃபிட்டன் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஒரு ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அந்த ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்குள்ள ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்தா 402 அன்ஆத்தரைஸ்டும் சேமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 402ல நம்மளுக்கு நம்ம ஆத்தென்டிகேட்டே ஆகலை, பட் இதில் வந்து நம்ம ஆத்தென்டிகேட் ஆகிட்டோம், பட் பர்டிகுலர் ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து நம்மகிட்ட இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு காலேஜில் இருக்கோம்னா அந்த காலேஜில் நமக்கு எது ஆக்சஸ் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். நான் அந்த காலேஜில் ஸ்டூடெண்டாக இருக்கேங்கிறக்காண்டி அந்த காலேஜில் இருக்க எல்லாத்தையுமே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதே கேஸ் தான் இந்த ப்ராஃபிட்டன் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு அந்த பர்டிகுலர் வெப் சர்வரில் எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பெர்மிஷன் இருக்குதோ அதை மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர அதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து 403 ப்ராஃபிட்டன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது 404 நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்வஸ்ட் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து வந்துட்டு ஆட் யூசர் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு கொடுக்குறேன். பட் சர்வரில் அந்த ஆட் யூசர் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸ் இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஒரு ரவுட்ஸே நம்மளுக்கு வந்து அந்த சர்வரில் இல்லை அப்படின்னா அந்த வெப் சர்வரால் அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு என்ன பண்ணிடணும்னா 404 நீங்கள் கால் பண்ணுற பர்டிகுலர் மெத்தட் வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இல்லை, இல்லைனா அந்த ரிசோர்ஸ் வந்து இந்த சர்வரில் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து மீன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 404 அடிக்கும். அடுத்தது 405 மெத்தட் நாட் அலவுட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெத்தட் நாட் அலவுட் என்னன்னா, இப்போ வந்து அங்கே ஒரு கிரியேட் புக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சர்வரில் வந்து வச்சுருக்கீங்க, ஒரு ரவுட் வந்து வச்சுருக்கீங்க. இப்போ அந்த இதுக்கு வந்து என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தட். ஸோ போஸ்ட் மெத்தட் மட்டும்தான் கால் பண்ண முடியும்னு வச்சுருக்கப்போ இங்கே இருந்தால் கெட் மெத்தட் அதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா போஸ்ட் கால் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம கெட் கால் பண்ணுறோம் அப்படிங்கிற கேஸில் மெத்தட் நாட் அலவுட் 405 அப்படிங்கிற அந்த எரர் அடிக்கும். ஸோ நீங்கள் சர்வரில் எப்போவுமே என்ன மெத்தட் அங்கே கால் பண்ணணுமோ அந்த மெத்தட் தான் நீங்கள் கால் பண்ண முடியும். அடுத்தது 409 கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற எரர். ஸோ 409 கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிசோர்ஸை வந்து சர்வரில் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அந்த ரிசோர்ஸ் வந்து ஆல்ரெடி சர்வரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூனிக்காக ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது இந்த எரர் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், அது நம்மளால திரும்ப வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா 409 கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்ஸை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 405 எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், 409 எதில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் எரர். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபுல்லாக கிளைண்ட் சைட் எரர்ஸ். இப்போ சர்வர் எரர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 இன்டர்னல் சர்வர் எரர். ஸோ இந்த இன்டர்னல் சர்வர் எரர் உங்களுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, ரெக்வஸ்ட் பண்ணி அது கரெக்டாக சர்வர் அக்செப்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ப்ராசஸிங்கில் ஒரு எக்ஸெப்ஷன் இல்லைன்னா ஏதோ ஒரு எரர் சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது. அந்த நடக்கிற ஒரு விஷயத்தை சர்வரால் ஹேண்டில் பண்ண முடியலை. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த 500 அப்படிங்கிற இந்த எரர் கோடு வந்து உங்களுக்கு வந்து சர்வர்ல இருந்து த்ரோ ஆகும். ஏன்னா சர்வருக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த 500 அப்படிங்கிற எரர் வந்து உங்களுக்கு வரும். அடுத்தது 505 HTTP வெர்ஷன் நாட் சப்போர்ட்டட். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அங்கே வந்து HTTP வெர்ஷன் வந்து ஒரு 1.2 அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கேருந்து HTTP வெர்ஷன் 1.1 வச்சு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெர்ஷன் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து 505 அப்படிங்கிற இந்த எக்ஸெப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து த்ரோ ஆகும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து மெயினாக நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.